வணக்கம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு ஊர் மலத்துக்கு ஒரு மலை நாத்தம் சமம். அந்த மாதிரி ஒரு மலம் தான் இந்த மலம் அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா மலத்தை அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்காது. இவர் யார் தெரில, இவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எதுக்குன்னா ஃபில்டர் போட்டு வீடியோ போடுறதுல ஃபேமஸ். எதுக்கியா ஃபில்டர்லாம் போட்டு வீடியோ பண்ணுறீங்க? ஃபில்டர் போட்டு வீடியோ போடும் மலத்தை விடவும் அசிங்கமில்லாத ஒரு அழகான மனிதர் டிவிகே கட்சிக்காரர். இவர் ஒரு விஷயத்தில் ஃபேமஸ். எதில் ஃபேமஸ்னா பெண்களை பற்றி தப்பாக பேசுறதுல ஃபேமஸ். பாருங்களேன், சூப்பராக பேசியிருப்பான் ஆள். பார்க்கும்போதே உங்களுக்கு நான் சொன்ன பழமொழி ஞாபகம் வரும். ஒரு ஊர் மலத்துக்கு ஒரு மலம் நாத்தம் சமோன்னு. 2 சுடிதார் 2 பிரா 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். மாட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 மணிக்கு போய் நில்லுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். பாத்தீங்களா டிவிகே கட்சிக்காரர் எப்படி பேசுறாருன்னு? ஆமாங்க, டிவிகே கட்சிக்காரரு அசிங்கமாக பேசுவார். எனக்கு ஒரு டவுட்டு, டிவிகே கட்சிக்காரங்களும் அசிங்கமாக பேசுறாங்களா இல்லை அசிங்கமாக பேசுறவங்கள பார்த்து அவங்க கட்சி எடுக்குதா? டவுட் ஆகுது. கட்சிக்காரங்களும் அசிங்கமாக பேசுறாங்க, ஆதரிக்கிறவங்களும் அசிங்கமாக பேசுறாங்க. ஒரே அசிங்கமா இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி இப்படி பேசுகிறவரெலாம் கட்சியில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் 10 வயசு குழந்தைகிட்ட தப்பாக நடந்து போக்சோ வழக்கில் போன வட்டச் செயலாளர் ஸ்னேக் தினேஷ், அதாவது மினிஸ்டர் கூட க்ளோஸாக இருந்தவர், அவர் கட்சியில் இருக்கும்போது ஒரு பொண்ணு குளிக்கிறதை எட்டி பார்த்தா ஒருத்தன் 2 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஆள் கட்சியில் இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி வீடு பூந்து வெயிட்டு காட்டின ஆள்லாம் கட்சியில் இருந்தப்ப இப்போ கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் கட்சியில் இருக்கிறப்ப இவர் இருக்கிறது ஒன்றும் இது இல்லை, அவங்களுக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சால் தூக்கிடுவாங்க, இமிடியேட்டாக எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆள்லாம் கட்சியில் இருக்க தெரிஞ்சால் உடனே கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. சான்ஸே இல்லை. அப்புறம் யார் பேசுறது? என்னத்த இது அவதூறு இல்லை, பாயிண்ட்டு கரெக்டான பாயிண்ட்டாக பார்த்து சூப்பராக பேசுவார். அதுதான் இவர். எனக்கு இவர் அப்படி தான் தெரியும். மற்ற எல்லாருக்கும் இவர் எப்படியோ தெரியும். சரி, எதுக்கு இன்னைக்கு இந்த மலத்தை விட கேவலமான மனிதர் என்று கூறப்படக்கூடிய உயர்ந்த மனிதரை பற்றி வீடியோ போடுறீங்கன்னு கேட்டால், அவர் எங்கள் ஃபோட்டோவை எடுத்து போட்டு சில விஷயம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவனுங்களெல்லாம் இதில் அடிக்கணுமா இல்லை இதில் அடிக்கணுமா? இதில் அடிக்கிறதா அதில் அடிக்கிறதா? எங்கள் ஃபோட்டோ போட்டு நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உன் சொந்தக்காரும் பக்கத்து வீட்டுக்காரையும் உன் ஃபேமிலியை அதை எடுத்து மனித ஐட்டத்தில் இல்லை மாட்டு இல்லை நாய் ஐட்டத்தில் தொட்டு உன்னை அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். சேச்சே, அந்த மாதிரிலாம் அடித்தா நீ தான் திருந்திடுவே. நீ திருந்தவே கூடாது. நீ இப்படி இருந்தால் தான் கண்டென்ட். எங்களுக்கு காசு வாங்கினு அவதூறு பரப்பின்னு அசிங்கமாக பேசுகிற உனக்கே இப்படி இருந்துச்சுன்னா, அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் கொள்கையை பேசிக்கின்னு சாதி ஒழிப்பு சமத்துவத்துக்கு போராடுற நாங்கள் எப்படி பேசுவோம்னா நாகரிகமாக பேசுவோம். இந்த மாதிரி கேவலமாலாம் பேச மாட்டோம். எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன பண்ணுறது? அசிங்கத்தெல்லாம் கை வைக்க வேண்டியதாகுது. கையை வைப்போம். என்ன பேசியிருக்கானா இவன்? எதுக்கு இவனுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, ஏண்டா நெஞ்சில் உங்களுக்குலாம் ஈரமே இல்லையா? மனசாட்சின்னு ஒன்று இல்லை? ஏண்டா கோயம்புத்தூரில் சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா. அவளுக்கு நியாயம் கேட்டு போராடாம அந்த டெத்துக்கு சிஎம் என்னடா பண்ணுவார்? நியாயம் கேட்டு போராடலையா? நியாயம் கேட்குறதுனா என்ன? குற்றவாளியை கைது பண்ணுங்க, உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க, தண்டனை கொடுங்க, இனிமேல் யாருக்கும் இப்படி நடக்காமல் பார்த்துங்க. பெண்கள் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களே, இப்போ உங்கள் பாதுகாப்பு என்ன? இப்படி கேட்குறது தான் நியாயம் கேட்குறது, நீதி கேட்குறது. வேற என்ன கேட்கணும்? எனக்கு புரியலையே. இப்படி கேட்டால் நெஞ்சில் ஈரம் இல்லையா, இது இல்லையா, அது இல்லையான்றானுங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. டிவிகே கட்சிக்காரன் கேட்குற கேள்வியை பாருங்க. இவ்வளோ அறிவு இருக்குது அவனுக்கு. என்ன சிஎம் சார் கேள்வி கேட்கக்கூடாதா? அப்போ யாரை கேட்கணும்? பக்கத்து ஸ்டேட்டில் போய் அந்த சிஎம் சார் கேள்வி கேட்கவா? இல்லைனா எங்கள் ஐயா மோடி ஆகிட்ட கேட்கணுமா? எனக்கு புரியலையே. நீங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தீங்க. இப்போ இப்படி நடந்திருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்குங்க. சொன்னீங்களே, சொன்ன வாக்க காப்பாற்றுங்க, அவருக்கு தண்டனை கொடுங்க, அந்த தண்டனை மூலமாக பயம்படுத்தி இனிமேல் இப்படி நடக்காத அளவுக்கு பார்த்துங்க. இதைத்தானே நீதின்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. யாரா நீங்களா? எங்கேருந்தா வரீங்க? இது நீதி இல்லையா? வேற எது நீதி? அவங்க அடக்கிறான் பாதி நீதி. அவனுக்கு பாதி நீதி தான் தெரியும். அதனால அவனை நீதி சொல்லக்கூடாது. என்ன சொல்றது? நீதி கேட்டு போறானும். அப்ப இவன் என்ன நீதி கேட்டிருப்பான்? என்ன மாதிரியான நீதி கேட்டிருப்பான்? இவனே ஒரு போராளி, பச்சையா பேசுற போராளி. அப்ப பச்சை எப்படி நீதி கேட்டிருப்பான்? உங்களை மாதிரி நான் என்ன ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இந்தாங்க கண்டென்ட் இதை பத்தி பேசுங்க 2000 ரூபா பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே பிச்சை மாதிரி அதை வாங்கிக்கிட்டு கண்டதை பேசுறதுக்கு என்ன உங்களை மாதிரி கொத்தடிமையானா? பிச்சை மாதிரிலாம் வாங்க மாட்டான். எச்ச மாதிரி வாங்க மாட்டார். எதுவும் வாங்க மாட்டார். அவர்னா கொத்தடிமை. அவர் இந்த அடிமை. எந்த அடிமை? நல்லா வருது.
அவங்க குடும்பம் பார்க்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, இல்லை அவரே கூட பார்ப்பாரு. அவனை மாதிரி நம்ம இல்லைன்னு சொல்லணும்ல, அதனால சில வார்த்தையை கட் பண்ணுறேன். பிச்சை வாங்காதான் இந்த இது ஹெச் ராஜா அவர்கள் ஞாபகத்துக்கு வராரு. எனக்கு அவர் பிடிக்கும், அதனால் அப்படி சொல்ல வந்தேன். இவர் வந்து வாங்க மாட்டாருப்பா. என்ன போராடினாரு, என்ன நீதி கேட்டார்? ரோட்டில் போய் மறியல் பண்ணியிருப்பானோ, இல்லை உண்ணாவிரதம் இருந்திருப்பானோ, இல்லை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு இது 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 இதில் ஏதாவது குளிச்சிருப்பானோ ஆள், அந்த மாதிரி சொல்ல வந்தேன். என்ன போராடி இருப்பான் ஆள்? அந்த லேடி நிஜமாலுமே பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் அந்த வீடியோவே போட்டேன். அதுக்கு ஒரு போலும் வச்சேன். போலா? என்ன இது, என்ன போல்? எக்ஸிட் போலா? எனக்கு புரியலையே. இன்னும் எலெக்ஷன் மூட்லேயே இருக்கிறான், போல் வச்சிருக்கான். இதுதான் அவனோட போராட்டம். எப்படி போராடிக்கிறான் பாருங்க. நீதி கேட்டு போல் வைத்த ஃபூல் அப்படி என்று தம்ப்நெயில். வேணாம், போல் வச்சு போராடி இருக்கான், நீதி கேட்டிருக்கான். பார்த்தீங்களா டிவிகே கட்சிக்காரனோட போராட்டங்கள், நீதி வெறிகள். என்னடா இதெல்லாம்? ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்குது, குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கு. போல் போட்டு வெள்ளாற இடமா இது? இவ்வளோ தான் டிவிகே கட்சி. இன்ஸ்டாகிராம்லேயே இதெல்லாம் பண்ணிப்பானுங்க. போய் நேரடியாக போய் சந்திக்கிறது, போராடுறது, மக்களுக்காக நிற்கிறது, அதெல்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் போல் போட்டிருக்க ஆள். போல் என்ன போட்டான் தெரியுமா? இது அவங்க அம்மா தப்பா, இல்லை இது சிஎம் தப்பா அப்படின்னு. இது அவங்க அம்மா தப்பா, இல்லை இது சிஎம் தப்பா அப்படின்னு. அம்மா தப்பா, சிஎம் தப்பா? இல்லை உண்மையாக சோத்தை தான் தூண்டுறானா, இல்லை கண்ட கரும்பு தள்ளி தூண்டுறானா? டே அறிவட்ட முண்டா, குற்றவாளி பேர் எங்கடா, கொலகாரம் பேர் எங்கடா? எதுக்குடா அவங்க அம்மாவும் சிஎம் இருக்கிற? புரியலையே. சிஎம்ஐ காப்பாற்றுறதுக்கு அவங்க அம்மா அசிங்கப்படுத்துறியா? குற்றவாளியை விட்டானுங்க, கொலகாரனை விட்டானுங்க. இது எப்படி கேட்கலாம்? கொலகாரம் தப்பா, இந்த சமுதாயம் தப்பா, இல்லை நம்ம பழக்க வழக்கம் தப்பா, இல்லை ஆம்பளைங்க எல்லாம் தப்பா, இல்லை பொம்பளைங்களை பற்றி அசிங்கமாக பேசணும் ஏன் தப்பா? அப்படி தானே போல் போடணும். அதை விட்டு அவங்க அம்மா எடுத்து வச்சிருக்கிறான். இதுதான் இவன் வந்து நீதி கேட்ட லட்சணம். அம்மா தப்பா, சிஎம் தப்பா? கொலகார தப்பு இல்லை, ஏன்னா அவனும் ஒரு ஆம்பளை தானே. இவனெலாம் ஆம்பளை தானே இவனுங்க. அவன் அந்த மணலில் தானே இருக்கிறானுங்க. பொம்பளை கேவலம்னு நினைக்கிறான் தானே இவன். அதான் பொம்பளை கிட்ட போயிட்டானுங்க, கொலகாரனை விட்டானுங்க. அவன் ஆண். அவன் வந்து அவங்க அம்மா தப்பாக இருந்துட்டாங்க, அதனால தான் அவன் அப்படி பண்ணிட்டான். விட்டா சொன்னாலும் சொல்லுவானுங்க. இதுதான் இவன் நீதி கேட்குற லட்சணம். டிவிகே கட்சியில் இருக்கிறான், கட்சிக்காரனை பார்க்குறீங்களா? இவனெல்லாம் கட்சியில் வச்சுக்கணுமா? போல் போட்டு விளையாடி இருக்கான். குழந்தை 10 வயசு குழந்தை கொடூரமாக ரேப் பண்ணி மர்டர் பண்ணிக்கிறானுங்க. இவன் போல் போட்டு விளையாடி இருக்கான். இவன் தான் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியோட ஒரு ஆள் இன்ஃப்ளூயன்சரு இன்ஸ்டாகிராமில் பேசினுக்கிறான் கருமத்தை. இதில் வர இவன் அடிப்பானா, இதை எடுத்து அடிப்பானா, அதை எடுத்து அடிப்பானா, உடம்புல இது ஓடுதா, ரத்தம் ஓடுதா, சாக்கடை ஓடுதான்னு இவன் கேள்வி கேட்குறான். இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸ், அவனை சுற்றி இருக்கிறவங்க, அவன் சொந்தக்காரங்க, ஃபேமிலிக்கிட்டே கேட்குறனே. போல் போட்டு விளாட்ற விஷயமா இது? இவன் ஒரு ஆள்னு வேறு இவன் வந்து ரசிக்கிறாங்க. ஆஹா என்னமா பேசுகிறாரு இவர், என்னமா பேசுகிறான்? டேய் டிவிகே கட்சிக்காரன், அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, கட்சி விட்டு தூக்க மாட்டீங்களா? அப்புறம் தூக்கிட்டா வேறு யாருக்குறா பேசுறதுக்கு? இந்த மாதிரி பேசுகிறவங்களை வச்சு தானே கட்சி நடத்துறீங்க, இவங்கள தானே வீடியோ போட வைக்கிறீங்க. அப்படி தான் கேட்க தோணுது. ஆக்ஷன் எடுங்க இமிடியேட்டாக. இந்த மாதிரி போல் போட்டு விளையாண்டுக்கிறான். அவனை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க, நீதி வேணும்னு கேட்குறவங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேள்வி கேட்குறாங்க, அரசு எடுத்து கேள்வி கேட்குறவங்க வந்து செருப்பால் அடிப்பானா, தொடப்பாட்டையில் அடிப்பானா? சி, உங்கள் உடம்புலலாம் ரத்தம் ஓடுதா, இல்லை சாக்கடை தண்ணி ஓடுதா? 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் பண்ணிக்கிறானுங்க. அந்த விஷயத்தில் போல் போட்டு விளையாடின புறம்போக்கு ரத்தம் ஓடுதா, சாக்கடை ஓடுதான்னு கேட்குறான் அப்படின்னு வெளியே திட்டுறாங்க. அதை வந்து நான் சொல்கிறேன். புறம்போக்குன்னு இவனை நான் சொல்ல மாட்டேன். சி, அந்தமாரி நல்ல அதாவது அந்தமாரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். வார்த்தைக்கு எவ்வளோ வலிக்கும் இது, அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வலிக்கும். வெளில திட்டுறானுங்க. இப்படி ஏன் திட்டுறான் இவன்? ரத்தம் ஓடுதா, சாக்கடை ஓடுதான்னு ஏன் கேட்குறான்? மனிதர்கள் தானே நீங்களாம், மனிதர்கள் தானே. அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. பரவாயில்லையே, பாதிப்பை பற்றி பேசுகிறான். அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்பு? குடும்பம்னா அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தம்பி, அதான் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்பு? அப்போ பாதிப்பை உணர்ந்து பேசியிருப்பான். பாதிப்பை உணர்ந்தான் எப்படி பேசுவான்? கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டால, அதுல ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அப்டேட்டா? ஆமாம், அப்டேட்டு. புதுசாக சிஎம் சார் படம் வரப்போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட்டு, டீசர் அப்டேட்டு, ட்ரெய்லர் அப்டேட்டு, படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட்டு, அப்புறம் இந்த அப்டேட்டு, நொந்த அப்டேட்டு. இதை பேசி பார்க்கணும்ல, அதனால தான் அப்டேட்டுன்றான். அப்டேட்டாடா பாவிலா, யாரா நீங்கள் அப்டேட் கொடுக்குறது? என்னடா அப்டேட் வச்சுக்கிறீங்க? இதில் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்களா? மக்கள் ஆர்வம் பார்த்துட்டு இருக்காங்களா? துயரம்டா, கொடுமைடா, நடக்கூடாது நடந்துருக்குறா, இனிமேல் நடக்காத அளவு பார்த்துக்கணும்டா. அந்த குற்றவாளி கடுமையாக தண்டனை கொடுக்கணும்டா, பொங்கி எழுணும்டா, கோவம் வரணும்டா. பெண்களை அசிங்கமாக பேசுகிற இவன் அப்டேட்டுன்னு தான் சொல்லுவான். அந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை, அப்டேட்டா. ஏன்னா ட்ரெண்டில் இருக்கிறாரன். ட்ரெண்டில் பேசுகிற விஷயமாடா அது? அசிங்கமாக இல்லையாடா? நான் கேட்குறேன். அவனை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு யாராவது பெண்கள் இருக்காங்களா? அவன் குடும்பம் இருக்குதா? அவனை சுற்றி இருக்கிற நண்பர்கள் யாராவது இருக்காங்களா? இப்படி பேசுகிறானே, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அப்டேட்டுன்றான். என்ன அப்டேட்டு? அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு, அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. ஓ, இந்த ஆயா வீடியோவா? இந்த ஆயாவை தான் அப்டேட்டு நானே.
இது எதிர் விட்டாலும் பக்கத்து விட்டாலும் சொல்லி வீடியோ போட்டுச்சு. இது வீடியோ போட்டதை நம்பி இந்த ப்ரெஸ் மீட் இருக்கிறாங்க பாரு, பாதிக்கப்பட்டவங்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் குடிச்சிங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து அதை இது பண்ணுறீங்களா அது பண்ணுறீங்களான்னு அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் போய் கேள்வி கேட்டுக்கிறாங்க. இந்த ஆயா கிட்ட தானே கேள்வி கேட்கணும். அம்மா உங்களுக்கு எப்படி அவங்க குடிச்சது தெரியும்? நீங்கள் ஒன்றா உட்காந்து குடிச்சிங்களா? ஊற்றி கொடுத்தா உங்களுக்கு ஊற்றி கொடுத்தானா? நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எப்பெல்லாம் குடிப்பீங்க? அந்த மாதிரி கேள்வி அவங்ககிட்ட தானே கேட்கணும். ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்கப்பா, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எதிராக ஒரு வீடியோ போடுறாங்க, அவங்க அம்மா இழந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ போடுறான், கூட்டு இங்கே வா, நீ எப்போ பார்த்த, நீ எப்போ குடிச்சிருக்க, எப்பெல்லாம் இருப்ப அவங்க கூட, வீட்டில் ஜன்னல் வழி எட்டி பார்த்தியா, கதவு திறந்து எட்டி பார்த்தியா, ஓட்டை பிரித்து எட்டி பார்த்தியா, இல்லை சிசிடிவி கேமரா எதாவது வச்சுக்கிறியா, உள்ள ஃபோனுக்குன்னு வச்சு பார்த்தியா, எப்படி பார்த்த, இதெல்லாம் எப்படி சொல்கிற, அப்படி தானே கேட்கணும். இப்போ அவங்க அம்மா பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? கேட்டால் அவங்க அம்மா குடிச்சிட்டாங்க, அவங்க வந்து இதுவாக இல்லை, அவங்க ஞாபகத்தில் இல்லை, சுயநினைவு இல்லை, இதுவாகிட்டாங்க அதுவாகிட்டாங்கன்னு கண்ணாபின்னு பேசுகிறாங்க. அவங்க அம்மா எப்படி இருந்தா என்ன? இப்போ எதுக்கு அதை பற்றி பேசணும்? குழந்தை வெளியே விளையாடி இருக்கு, அதை கடத்தி கொண்டு போய் ரேப் அண்ட் மர்டர் பண்ணிக்கிறான், அவனை பற்றி பேசலை. இங்கே இருக்கிற ஆம்பளைக்கு இருக்கிற வக்கர புத்தியை பற்றி பேசலை, கேவலமான புத்தியை பற்றி பேசலை. இப்போ அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸோ ஏதாவது பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசியிருப்பான், பேசி சிரிச்சிருப்பான், அதை பற்றி பேசலை. அதெல்லாம் தான் இதோட ஆரம்பம்னு பேசலை. உண்மை அதுதானே. நம்மளே இருக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருப்பான், ஏதோ சின்ன பொண்ணை பற்றியோ இல்லை சினிமா நடிகையை பற்றியோ யாரை பற்றியாவது இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றியோ தப்பாக பேசியிருப்பான், இல்லை ஏதாவது ஆபாசமாக பேசியிருப்பான், நம்ம அதை சிரிச்சிருப்போம், ரசிச்சிருப்போம், அதை கேள்வி கேட்டிருக்க மாட்டோம், அதை எடுத்து குரல் கொடுத்துருக்க மாட்டோம், அவன் நட்பை துண்டிச்சிருக்க மாட்டோம். ஏன் நம்மளே கூட பேசியிருப்போம், நம்மளே கூட நினச்சிருப்போம். அதெல்லாம் காரணம் இல்லை, அதை சொல்ல மாட்டானுங்க. அந்த கொலகாரனோட வக்ர புத்தி, நம்மளும் ஆம்பளை தானே, நம்ம அப்படி இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிற யார் அப்படி இருக்கிறா, அவனெல்லாம் திருத்தணும், அவனெல்லாம் மாற்றணும், அவனை விட்டு விலகணும், இந்த சமுதாயத்தை மாற்றணும், அப்படி பேசலை. அவங்க அம்மா குடிச்சிருக்காங்களாம். இப்போ அவங்க அப்பா குடிச்சிருந்தா அதே சொல்லுவீங்களா? எத்தனையோ ரேப் அண்ட் மர்டர் நடக்குது, அங்கெல்லாம் போயிட்டு அப்பா குடிச்சிருக்கானா, ஆஹா அப்பா குடிச்சிருக்கான் அப்போ விட்டுருவோம், அவங்க அப்பா காரணமா சிஎம் சார் காரணமா அப்படி போடுவீங்களா? போடு, என்னடா இது? இப்போ அவங்க அம்மா பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னடா? அவங்க தானே இழந்திருக்காங்க, இவன் தான் சொல்கிறான், அவங்களே இழந்திருக்காங்க, அவங்களே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவனே போல் வச்சு விளாட்றான், இந்த ஆயா வீடியோ எடுத்து போடுறான். பாதிக்கப்பட்டவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? இதுதான் நீங்கள் கொடுக்குற நியாயமா? அதாவது கவர்மெண்ட்டை எடுத்து கேள்வி கேட்குற நம்ம வந்து எதிரி, நீங்கள் வந்து மோசமானவன். அந்த குடும்பத்தை பற்றின ஒரு கஷ்டம் இல்லை, வருத்தம் இல்லை, அவங்க இழந்திருக்காங்க, என்ன இல்லை, நீதி கேட்குறீங்க, கவர்மெண்ட் இது கேள்வி கேட்குறீங்க, பாதுகாப்பு கொடுக்க சொல்கிறீங்க. அந்த ஆயா வீடியோ எடுத்து போட்டு அவங்க அம்மா அசிங்கப்படுத்தணும், அதுதான் நீதி இவங்களை பொறுத்த வரைக்கும். டிவிக்கே கட்சிக்காரன் யாரோ ஒருத்தன் பேசுறானா விட்டுடலாம், கட்சிக்காரங்க டிவிக்கே கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க தான் இப்படி பேசுகிறான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போ இதை ஆதரிக்கிறாங்களா? அந்த கட்சி விட்டு தூக்கணுமா இல்லையா? இவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதை ஆதரிக்குதா கட்சி? இல்லை கட்சிக்காரங்க இப்படி தானா? ஆதரிக்கிறவங்க இப்படி தானா? இந்த அரசு இது என்ன பண்ணுது? கேள்வி கேட்குறவங்க பற்றி அரசு எதுவும் சொல்லலை, கேட்பாங்க தான், விமர்சனம் இருக்கும் தான், நாங்கள் சரி பண்ணி காட்டுறோம், அப்படி தான் செய்யணும். அடுத்த 5 வருஷத்தில் இந்த மாதிரி கிரைமை கம்மி பண்ணிட்டு நாங்கள் கம்மி பண்ணிட்டோம், போன ஆட்சியோட நாங்கள் சிறந்த ஆட்சி, அப்படி தான் சொல்லணும். கேள்வி கேட்பாங்க தான் எதிரில் இருக்கிறவங்க, கேள்வியே கேட்கக்கூடாதா? இவனு கேட்குறது நல்ல கேள்வி, அவங்க அம்மா அசிங்கப்படுத்துறானு, மனுஷன்லேயே சேர்த்துக்கல, சி கருமை, இவனுக்குள்ள வார நெஞ்சல் அசிங்கமாகுது. இதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? நியாயமான கேள்வி. நான் இங்கே விஜயோட டிவிக்கு சப்போர்ட்டராக கேட்கல. இதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? சோக மியூசிக்கோட இதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா இப்போ ஆளுங்கச்சு அவங்க. இதுவே போன ஆட்சியில் இப்படி நடக்கிறப்ப இதே மாதிரி தானே பேசியிருக்கணும். சோத்தில் உப்பு போட்டு துண்டுறேன், இல்லை சோத்தை தான் துண்டுவேன், இல்லை வேறு எதையும் தின்னலை, நல்ல பழப்பு பழைக்கிறவன், போன வாட்டி இதே மாதிரி தானே பேசியிருக்கணும். ஏன்னா அவன் தானே மனுஷன், ஒரே மாதிரி தானே பேசணும். போன வாட்டி நான் இப்படி தான் பேசினேன், இந்த வாட்டி இப்படி பேசுகிறேன், அப்படி தானே பேசணும். போன ஆட்சியில் பேசியிருப்பான் பாருங்க, பேச்சு கழட்டி தொட்டு அப்படியே அடிப்பீங்க. யாரையோ ஒரு ஸ்டேட்ல பல பெண்கள் ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எந்த லட்சணத்துல அந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஏங்க தமிழ்நாட்டுல என்னதாங்க நடக்குது? இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சுத்தமா புரியல. நாருது எந்த கருமத்தையும் அள்ளி தின்ட்டு பேசுவானா, இப்படி நாருது மாற்றி பேசுகிறான், நாத்தம் குடலை பிடுங்குது. டே என்னடா தின்னுவீங்க நீங்களா சோத்துக்கு பதிலா? இல்லை அப்படி கேட்குறானுங்க வெளியே, நான் அப்படி கேட்க மாட்டேன். நான் நாகரிகமானவன், எனக்கு நாகரிகமாக பேசுறது தான் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி பேசுறது சுத்தமாக பிடிக்காது. எதையாவது தின்ட்டு வந்து பேசுகிறேன், நாத்தடிக்குது, மனுஷனா நீலாம் அப்படின்னு காரி முழிகிற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா இவன் ரொம்ப நல்லவன். போன ஆட்சியில் இப்படி பேசுகிறான், இந்த ஆட்சியில் இப்படி. இந்த ஆட்சியில் சிஎம் சார் என்ன பண்ணுவார்? அவர் பாவம் இல்லையா? போன ஆட்சியில் கவர்மெண்ட் தான் காரணம், பாதுகாப்பு இல்லை. கித்தனா வாய்டா உங்களுக்கு. இப்போ வந்து அட்வைஸ், மக்களுக்கான அட்வைஸ். இனிமேல் இது நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும்? இனிமேல் வர ஆட்சியில், இந்த ஆட்சியில் இப்படி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மக்கள் என்ன பண்ணணும், இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்னு ஒரு தெளிவான அட்வைஸ். சூப்பராக இருக்கும் அந்த அட்வைஸ். பார்த்தீங்கன்னா தூன்னு எச்சி மூழ்குவீங்க, துப்பாகும். அப்படி நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா விஜய் என்ன ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா?
உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் நீங்கள் தான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் உங்கள் குழந்தைங்கள. விஜயண்ணாக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா? வேலை இருக்குது விஜயண்ணாக்கு. பேரண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுங்க, விஜயண்ணாக்கு வேலை இருக்கும். இந்த ஆட்சியில் இனிமேல் நடந்தா பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கணும். நீங்கள் தாங்க பார்த்துக்கணும் பிள்ளைங்கள. விஜயண்ணாக்கு 1000 வேலை இருக்குது, புரியுதா? கவர்மெண்ட்டுக்கு 1000 வேலை இருக்குது, நீங்கள் பார்த்துக்கணும். தப்பெல்லாம் உங்கள் மேலே இல்லைன்னா அவன் போல் போடுவான். இதுக்கு காரணம் பெற்றவங்களா இல்லை இவங்களா? குற்றவாளியை விட்டுருவான். ஏன்னா அவன் ஆம்பளை இல்லை, அதெல்லாம் அவன்கிட்ட போக மாட்டான் ஆள். குற்றவாளியை விட்டுட்டு நீங்கள் குடும்பம், அவனை சுற்றி இருக்கிறோம் அப்பா அம்மா, பேரண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா நடக்கிற ஆட்சி விஜயண்ணா ஆட்சி, நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுவே போன ஆட்சியில் இதே மாதிரி தான் நான் அப்போ சொல்லியிருக்கணும். போன ஆட்சியில் என்ன சொல்லியிருக்கணும்? பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும், பேரண்ட்ஸை இதுவாக பண்ணணும், அப்படி தானே சொல்லணும். ஆனால் அதோட சூப்பராக சொல்லியிருப்பான். செருப்பை கைட்டு கண்ட கருமத்தை தொட்டு பூன்னு எச்சு துப்பி அவனை பார்த்து இல்லை ஒர்த்து இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுருவீங்க. பெண்கள்லாம் பாவம், 10 மணிக்கு வெளியே போனால் நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னு பெண்களை குறை சொல்கிறோம். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போகலாம், அது அவங்க இஷ்டம். ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? புரியுதா? புரியுதா உங்களுக்கு? ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? போன ஆட்சியில் இந்த ஆட்சியில் அப்படி கிடையாது. இந்த ஆட்சியில் பெற்றவங்க நீங்கள் தான், பேரண்ட்ஸ் நீங்கள் தான். விஜயண்ணாக்கு 1000 வேலை இருக்கும். ஆனால் போன ஆட்சியில் புரியுதா? கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யார்றாங்க எனக்கே தெரியல. ஆனால் கருமம் மற்ற எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க. எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த கருமம் பிடிச்சவங்க இப்படி தான் பேசினுக்கிறான். போன ஆட்சியில் கவர்மெண்ட் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த ஆட்சியில் பேரண்ட்ஸ் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். இவன் யார் தெரியுமா? கேள்வியும் இவனே பதிலும் இவனே. அப்படி இல்லை, கழிப்பவனும் இவனே அதை அள்ளி தின்பவனும் இவனே. அப்படி வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு குழப்ப. ஒரு குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கு. இனிமேல் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறோம். இந்த 5 வருஷத்தில் அந்த க்ரைம் ரேட்டை குறைச்சி நாங்கள் சிறந்த ஆட்சி கொடுக்குறோன்னு சொல்கிறோம், செஞ்சு காட்டுறோம். அதானே பேசணும், அதானே பேசணும். 15 நாளில் இவ்வளோ க்ரைம் ஆகிருக்கு. அமைதியாக இருங்க, செயல்பாட்டில் காட்டுங்க. செயல்பாட்டில் எங்கள் வாய் அடிங்க, செயல்பாட்டில் அடிங்கப்பா. எதுக்குப்பா ரிப்போர்ட் அடிக்கிறீங்க? அசிங்கமாக ரிப்போர்ட் அடிக்கிறீங்க, அரெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க. இவன் இப்படி பேசுகிறவங்க கட்சிக்காரன், அவனை எதுவும் கேட்கல, நியாயமாக கேள்வி கேட்குறான். பாதுகாப்பு கொடுங்கன்னா சொன்னோம், வேறு என்ன சொன்னோம்? ஏன் இதுக்கு முன்னாடி அப்படி பேசுனீங்க? பாதுகாப்பு இல்லைன்னு வந்தீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் கொடுக்குறோம், 100% கொடுக்குறோம், சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் கொடுக்குறோம், இனிமேல் எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்க, ஆயிடுச்சு, என்ன இது அப்படின்னு கேள்வி கேட்குறான். அவ்வளோதான், கேள்வி கேட்குறான், கெட்டவன். அவனை ரிப்போர்ட் அடிப்பீங்க, கேஸ் கொடுப்பீங்க. 10 வயசு குழந்தை விஷயத்தில் போல் போட்டு விளாண்டுக்கிறான் கட்சிக்காரன். அவனை எதுவும் பண்ண மாட்டீங்க. இவெல்லாம் உன் கட்சிக்காரனா? கட்சியில் வேணா முக்கியமா? இவனை வச்சுக்கணுமா கட்சியில்? இந்த மாதிரி தான் உன் கட்சி இருக்கு போதா? இப்போ புது கட்சி, வளர்ந்து வர கட்சி, இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஓகே, அப்போ தூக்கி போடுங்க. இவனை தூக்கி போட்டு சரியான ஆளை போட்டு சரியாக பேச சொல்லுங்க. மக்கள்கிட்ட போய் சேருதில்ல இவன் கருமத்தை பேசுறத ஷேர் பண்ணுறானுங்க எல்லாரும். யாரெல்லாம் உங்கள் ஆதரவாளர் தான் உங்கள் கட்சிக்காரன் தான். இவன் பேசுகிறது தப்பு, இவனை கட்சி விட்டு தூக்கி வெளில போடான்னு ஜெயிலில் தூக்கி போடுங்க எங்கேயாவது. என்ன பேச்சு இதெல்லாம்? நல்லாவே இல்லை. ஒரு கட்சிக்காரனா பொறுப்பாக பேசணும், ஆட்சியில் இருக்கிறவங்க பொறுப்பாக இருக்கணும், எதிரில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டு தான் இருப்போம். ஏன்னா 10 வயசு குழந்தைக்கு ஆயிருக்கு, பதறது இல்லை. குடும்பத்தை பார்த்துக்க சொல்கிறானுங்க, குடும்பத்து மேலே பழி போகிறானுங்க, அவங்க அம்மா மேலே பழி போகிறானுங்க, அப்பா மேலே பழி போகிறானுங்க. எதுக்கு போகிறானுன்னு தெரில. அதான் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிடுச்சு, இவனிட தீர்ப்பு வழங்க போது பாராட்ட போகிறோம். சரியாக இருந்தால் பாராட்ட போகிறோம், நாளைக்கு இது நடக்காமல் பார்த்துக்கிட்டா பாராட்ட போகிறோம். கரெக்டாக இருந்தால் பேச போகிறோம், சரியாக இருக்குன்னு பேச போகிறோம். கரெக்டாக இல்லை கேள்வி கேட்குறோம். புதுசாக ஆட்சிக்கு வந்துருக்கீங்க, உங்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா நாங்கள் பேச முடியும். நல்லா இருந்தால் வாய முடிக்க போகிறோம், நல்லா இல்லைனா கேள்வி கேட்க போகிறோம். கச்சத்தீவு நீங்கள் அமைச்சர் நோ கமெண்ட்ஸுன்றாரு. விவசாயிகள் கடை ரத்து நீங்கள் ஃபுல்லாக ரத்து பண்ணலை. பவர் கட் ஆகுது, இபி பில் விஷயம் இருக்குது, அதை செய்யலை. பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்துகிட்டே இருக்குது. காதலிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டில் பெட்ரோல் குண்டை தூக்கி போடுறானுங்க. உங்கள் கட்சிக்காரன் பொண்ணு குளிக்கிறத எட்டி பார்க்குறான், உங்கள் கட்சிக்காரன் போக்சோ வழக்கில் கைதாகிறான். இப்படி நடந்துகிட்டே இருக்குது. அந்த கேள்வி கேட்குறோம், சரி பண்ணுங்க, குறைச்சின்னு வாங்க, கேள்வி குறைய போகுது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆளெல்லாம் விட்டு அசிங்கமாக பேச வைக்கிறீங்க, அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறீங்க, பாதிக்கப்பட்டவங்களை இன்னும் கஷ்டப்படுத்துறீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நாளைக்கு பாதிக்கப்பட்டவன் வெளியே வந்து சொல்லுவாங்களா? ஐயோ நம்ம எதாவது சொன்னால் நம்மளும் வந்து பேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்கார ஆயா ஏதோ சொல்லும். இப்போ எங்கள் வீட்டில் ஏதோ நடக்குது, பக்கத்து வீட்டுக்கார ஆயா ஏதோ சொல்லும். அவனாப்பா அவன் ரீல்ஸ் போட்டுனே இருப்பான், பேசினே இருப்பான். இப்போ இவனை வச்சு சொல்லலாம், அதை சொல்லக்கூட மனசு வரல. ஏன்னா அவன் வீட்டில் அப்படிலாம் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இல்லை. என்னை வச்சே சொல்கிறேன். எங்கள் வீட்டு குழந்தைங்க வெளியே இருந்துச்சுன்னா ரோட்டில் போகிறோம் ஏதோ பண்ணிட்டா அவன் ரீல்ஸ் போட்டான் அப்படி தான் நடக்கும்னு சொல்லுவீங்களா? இல்லை. இப்போ இவனுக்கு நடந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா போகிறீங்க? புறம்போக்குங்களா? டேய் அசிங்கம் பிடிச்ச ஆம்பளைங்களா? திருந்தணும்டா, நம்ம திருந்தணும். உண்மையாக சொல்கிறேன், நான் திருந்தணும், என் ஃப்ரெண்டு திருந்தணும். என் ஃப்ரெண்டோ, என் தம்பியோ, அண்ணனோ, என்னை சுற்றி இருக்கிறனோ, மாமனோ, மச்சானோ ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசினான், தப்பாக பார்த்தா, தப்பாக எழுதுனான், சொல்லணும்.
அவனை திருத்தணும், இல்லை வேலைக்கு போகணும். அந்த மாதிரி விஷயம் தான் இதோட ஆரம்பமே. பேசுகிறான்ல, பெண்களை பற்றி தப்பாக பேசுகிறான்ல, அதெல்லாம் தான் ஆரம்பமே. இந்த மணல் தான் அடிப்படையே. அதை சொல்லலை, ஆம்பளைங்களை திருந்த சொல்லலை, சமுதாயத்தை திருந்த சொல்லலை, கவர்மெண்ட்டை பாதுகாப்பு கொடுக்க சொல்லலை. வந்துட்டான் அவங்க அம்மா கிட்ட அவங்க குடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க. செக்